ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அல்லது உங்களோட ஜாபில் ஏதாவது வந்துட்டு ஒரு கோல் வந்துட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலை யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம் ஒரு கோல் வச்சுட்டு நான் இந்த கோலை இந்த நாளுக்குள்ளே நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம யார்கிட்டயாவது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இம்மிடியட்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு சஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி சஜெக்ஷன் சொல்லும் பொழுது நம்மளோட மைண்டும், அதாவது நம்மளோட மூளையும் நம்மளோட மனசும் நம்மளோட கோலை விட்டு வெளியில் வந்துடும். இதை நான் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சப்போஸ் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நடந்தது நல்லவையாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுப்போம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்குவேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையிங் கேண்டில் அல்லது செல்லிங் கேண்டில் இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்குவேன். பையிங் கேண்டில் அப்படின்னா கிரிட்டீரியா என்ன அப்படி வேணும் அப்படின்னா, இந்த பாட்டமில் வந்துட்டு விக்கு கூட இருக்கணும், டாப்பில் வந்துட்டு விக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் செல்லிங் கேண்டில் அப்படின்னா இதோ இந்த கேண்டில் மாதிரி டாப்பில் வந்துட்டு விக்கு பெருசாக இருக்கணும், பாட்டமில் விக்கு வந்துட்டு சின்னதாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்துட்டு பையிங் அண்டு செல்லிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைஸ் வந்துட்டு நாம், அதாவது இந்த இப்போ ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறோன்னா இந்த ப்ரைஸ் நாம் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கக்கூடாது, அவ்வளோதான். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணுறேன் இல்லையா, 30 மினிட்ஸில் மார்க் பண்ணேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3:15க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்போ அது வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். அந்த கேண்டிலோட ஹையில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் டைமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாம் ஒரு சில வீடியோஸில் நம்ம ட்ரேடை வந்துட்டு பார்த்துருக்கலாம், இது எந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போது நாம் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த 30 மினிட் சார்ட்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் 3 மினிட் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த பாட்டமில் இருக்குது. அதாவது நேத்தியோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், இன்சைடு கேண்டில். ஓகே, இந்த இன்சைடு கேண்டில் இருந்தது அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இன்சைடு கேண்டிலை பிரேக் பண்ணுறதுக்கே வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப டைம் எடுத்திருக்கும். இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சில நாள் மார்க்கெட் முடிகிறதுமே நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். இந்த விஷயத்தையுமே நான் ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா என்னோடய க்ரிட்டீரியாவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகாது. ஆனால் இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருந்ததுனால தானே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு போகுது. பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். 23,100லேருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 23,250 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 150 பாயிண்ட் வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துருக்கு. இதுக்காக தான் நான் சொல்கிறது, இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நாம் ஒரு சில க்ரிட்டீரியா வச்சுட்டு நாம் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் வந்துட்டு பண்ண முடியும். கடந்த 2-3 வீடியோஸாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு ட்ரேடுமே வரலைன்னு சொல்லியிருப்பேன். ட்ரேடு வரலை அப்படின்னா என்னோடய கேபிட்டல் என்கிட்ட ப்ராடக்டாக வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்துட்டு ஒரு 100%, 90% வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனோட ஒரு ட்ரேடை வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா நான் அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண போகிறேன். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு, அதாவது 22ஆம் தேதி நிஃப்டிக்கு வந்துட்டு எக்ஸ்பைரிக்கு முதல் நாள். ஸோ அதோட அந்த ட்ரேட் செட்டப்பையும் நாம் ஒரு டைம் பார்த்துடலாம். இது நேத்திக்கோட நிஃப்டி சார்ட்டு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி, நேத்திக்கு வந்துட்டு 22ஆம் தேதி புதன்கிழமை எக்ஸ்பைரிக்கு முதல் நாள். ஓகே,
இங்கே பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். நேத்தியோட அதாவது லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு கீழே வருது. கீழே வந்து இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்கள் நம்மளோட கிரிட்டீரியா படி மேட்ச் ஆகிருக்காது. இந்த கேண்டில் வந்துட்டு நேத்தியோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட கான்செப்ட் படி இந்த கேண்டில் வந்துட்டு இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். நாம் யூஸ் பண்ணுற எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் கீழே க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆனால் தான் நாம் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கன்ஃபியூசன். இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக தான் வந்துட்டு கிஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூசன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹியூஜான கேபிட்டல் வந்துட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம், க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆனால் நாம் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கோம். இதே இப்போது நம்ம 1 லாட் 2 லாட் போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது, இம்மிடியேட்டாக வந்துட்டு கேண்டில் வந்துடுச்சு, நம்ம வந்துட்டு ஒரு பை ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே நீங்கள் இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தோணுமா, நமக்கு கன்ஃபார்மாக வந்துட்டு இது கீழே க்ளோஸ் ஆகி மேலே வச்சது தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் செட்டப் ஃபார்ம் ஆனால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு தானே தோணும். நான் ஹியூஜான கேபிட்டல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஹியூஜான கேபிட்டல் வச்சுருக்கவங்க மாதிரி நாமளும் யோசிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு ஏதாவது ட்ரேட் வந்தால் எடுப்பேன், அதர்வைஸ் வந்துட்டு எடுக்க மாட்டேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இதான் வந்துட்டு 10:45 கேண்டில், அதாவது 10:42 இந்த கேண்டில் முடியும் பொழுது 10:45 வந்துட்டு இருக்கும். இந்த கேண்டில் முடிகிற வரைக்குமே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வரலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு 115க்கு மேலே வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்தால் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு நான் 115க்கு வரும்பொழுது மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், கசமுசான்னு இருக்குது சார்ட்டு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஒரு கிளியர் வியூ வந்துட்டு எடுக்க முடியுமா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கிளியர் வியூ வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் ட்ரேடை வந்துட்டு பண்ணலை. நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நான் ட்ரேடே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது கன்ஃபார்மாக 99% டார்கெட் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் வந்துட்டு பண்ணவே முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையர் அப்படின்னா நம்ம சைக்காலஜியை வந்துட்டு ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். நம்ம பார்க்குற இடத்துலலாம் வந்துட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.